என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி அம்மா உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசக்தி வாய்ந்த திருப்பத்தை நடத்துவதற்கான அதிமுக்கியமான செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் சொல்கின்ற இந்த ஒரு மை உன்னிடத்தில் இருந்தால் போதும். அதை தினமும் உன்னுடைய உச்சந்தலையில் வைத்து கொண்டு நீ வெளியில் செல்லும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை உன்னிடத்தில் பணவரவு அதிகரிக்கும். உன் வாழ்க்கையில் உன்னை அதிகமாக ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற முக்கியமான பிரச்சனை இந்த பணம்தானே. எங்கே சென்றாலும் எந்த விஷயத்தை தொட்டாலும் இந்த பணத்தினால்தான் உனக்கு பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. சுற்றி இருக்கின்ற உறவுகள் கூட இதை வைத்துத்தான் உன்னை அடையாளம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள். என்ன நடந்தாலும் இவர்கள் செய்கின்ற விஷயங்களினால் என் குழந்தை உன்னுடைய மனது அந்த அளவிற்கு ரணமாகி கிடக்கின்றது. எப்படியாவது இவர்கள் முன்னிலையில் நாம் முன்னேறி காட்ட வேண்டும். ஆனால் நாம் உழைக்கின்ற உழைப்பிற்கும் நாம் எடுக்கின்ற முயற்சிக்கும் நமக்கு சரியான பலன் கிடைக்கவில்லையே. அதற்கு என்ன செய்வது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ விழி பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய். அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் யாருக்கு உழைப்பும் முயற்சியும் சரியாக இருக்கின்றதோ, யாருக்கு அவர்கள் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் தாண்டி அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டு வெற்றிக்காக மட்டும் காத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் பலன் கொடுக்கும். எந்த ஒரு முயற்சியும் செய்யாமல், எந்த ஒரு உழைப்பையும் செய்யாமல் அப்படியே இருந்து கொண்டு நடக்கும் என்று எதிர்பார்த்தால் அது நிச்சயமாக நடக்காது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு அதை செய்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கு ஒவ்வொரு நன்மைகளையும் கொடுத்து கொண்டே இருக்கும். என் தங்கமே, முயற்சிகள் உன்னுடையதாக இருக்கும் பொழுது ஆசிகள் இந்த தாயானவள் என்னுடையதாக இருக்கும். என் குழந்தை, எது வேண்டுமானாலும் இருக்கட்டும், எப்பேற்பட்ட விஷயமாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீ நினைத்த உறவை அடைவதாக இருந்தாலும் சரி, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை பெற துடிப்பதாக இருந்தாலும் சரி, உன் இல்லத்தை சுற்றி இருக்கின்ற அத்தனை தீமையும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதாக இருந்தாலும் சரி, பணவரவு உன் இல்லத்தில் அதிகரிக்க வேண்டும் என்றாலும் சரி, என் குழந்தையே, எதுவாக இருந்தாலும் அதை அடைவதற்கான முயற்சிகள் உன்னிடத்தில் இருக்க வேண்டும் அல்லவா? என்ன வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதன் மீது உன்னுடைய அன்பு அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா? நம் வாழ்க்கையில் இது நடக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் இது கிடைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் இருந்துவிட்டால் போதுமா? எல்லாம் உன்னை வந்து சேர வேண்டும் என்கின்ற அக்கறையும் உனக்கு இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை செய்துவிட்டு என் பிள்ளை, இந்த தாயானவள் என் முன்னால் வந்து நீ நிற்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கு பல அதிசக்தி வாய்ந்த நன்மைகளை எல்லாம் உன் முன்னால் வந்து நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த பிரபஞ்ச சக்தியினை உன்னால் அவ்வளவு எளிதாக கணித்துவிட முடியாது. எந்த நேரத்தில் உனக்கு எதை நடத்தி கொடுப்பார்கள் என்பதனை அவ்வளவு எளிதாக சொல்லிவிட முடியாது. ஆனால் திடீரென்று பேரதிசயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடும். திடீரென்று நீ எதிர்பார்க்காத விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி அமைந்துவிடும். அப்படி இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு, சரியாக இவற்றிற்கான நன்மைகளை எல்லாம் நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக என் குழந்தைக்கான வெற்றியினை நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பதை உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய கால நேரம் கூடி வந்து விட்டது. என் பிள்ளையே, எத்தனை நாள்தான் இப்படியும் இந்த வாழ்க்கை சென்று கொண்டிருக்கும்? நாம் உழைக்கின்றோம், ஆனால் பலன் கிடைக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்காமல் அதற்காக நான் சொல்கின்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கூடுதலாக நீ செய்து பார். நிச்சயமாக என் பிள்ளை, உனக்கான பலன்கள் கிடைத்தே தீரும். இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகள் எல்லாம் கிடைத்தே தீரும். எல்லா விஷயங்களும் உனக்கு மிகவும் அதிசக்தி வாய்ந்த விஷயங்களாக இனி நடந்தே தீரும். என்ன செய்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அற்புதமான விஷயங்களை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ எப்பொழுதுமே மனமகிழ்ச்சி அடைய வேண்டும். அதற்காகத்தான் இன்று இந்த வராகி உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றேன். என் பிள்ளையே,
உனக்கு இதற்கு தேவைப்படுகின்ற ஒரே ஒரு பொருள் என்ன தெரியுமா? வசம்பு. ஒரு வசம்பு துண்டை கையில் எடுத்துக்கொள். அதோடு ஒரு அகல் விளக்கு, அதாவது ஒரு புதிய அகல் விளக்கை எடுத்துக்கொள். மண்ணாலான அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதனுள் இந்த வசம்புவை வைத்துக்கொள். கொஞ்சம் நெய், பசும் நெய்யை எடுத்துக்கொண்டு இந்த வசம்பின் மீது ஊற்றி அதை தீயிட்டு கறுக்க வேண்டும். நன்றாக இந்த வசம்பு அந்த நெய்யில் எரிந்து கருகியவுடன் உனக்கு அதிலிருந்து ஒரு மை கிடைக்கும். இந்த மையை என் பிள்ளை நீ வெளியில் செல்லும் பொழுதெல்லாம் யாருக்கும் தெரியாமல், அல்லது நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்ய நினைக்கின்ற பொழுது யாருக்கும் தெரியாமல் இந்த மையினை நீ உன்னுடைய உச்சந்தலையில் இட்டு கொள்ள வேண்டும். அப்படி உன்னுடைய உச்சந்தலையில் இதனை நீ வைத்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். உனக்கு வரவிருக்கின்ற பணங்கள் எல்லாம் மீண்டும் உன்னை தேடி வரும். எது நடக்குமோ எது நடக்காதோ என்று சொல்லி நீ வேதனைப்படுவதற்கு பதிலாக எல்லாமே உனக்கு நன்மையாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் குழந்தைக்கு பண ஈர்ப்பு அதிகமாகிவிடும். உன் இல்லத்தை தேடி வருகின்ற பணமெல்லாம் எங்குமே தங்காமல் உன்னை தேடி ஓடோடி வந்து கொண்டிருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் குழந்தையை, இந்த வாழ்க்கையில் நீ அடைய நினைப்பது எல்லாமும் உனக்கு ஒரே நாளில் கிடைத்துவிட இல்லை என்று ஒரு நாளும் வருந்தாதே. எதுவாக இருந்தாலும் நாம் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது, நாம் நல்லபடியாக முயற்சிகளை செய்யும் பொழுது அது நமக்கான பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இவ்வளவு நாளும் பட்டதும் பட்டு விட்டாய். இனிமேல் நீ பெரிதாக அனுபவிப்பதற்கு என்று எந்த கஷ்டங்களும் உன் வாழ்க்கையில் இல்லை. நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான். இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களும் உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே இருக்கும். நீ ஆசைப்பட்டவை எல்லாம் உன்னால் நிறைவேற்றி கொள்ள முடியும். இந்த பணம் என்ற ஒன்று இல்லாததனால் என் பிள்ளை பட்ட பாடு எத்தனை, என் பிள்ளை பட்ட அவமானங்கள் எத்தனை, சுற்றி இருப்பவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் தான் எத்தனை எத்தனை. சரி, எல்லாம் கடந்து போகட்டும். இனிமேல் நடக்கவிருக்கின்ற விஷயங்களையாவது என் பிள்ளை, நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும். நமக்கான பணங்கள் நம்மை வந்து சேரும். நாம் ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறும் என்று நீ நம்பினால் போதும். நிச்சயமாக உனக்கு எல்லாமே முழுமையான மனநிறைவோடு உன் கைகளில் வந்து சேரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை மட்டும் நீ சரியாக செய்து பார். இந்த மையை ஒரு டப்பாவில் போட்டு தனியாக மூடி வைத்துவிடு. தொடர்ந்து 21 நாட்கள், அதற்கு மேல் நீ எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் அது தீரும் வரை நீ வைத்து கொள்ளலாம். ஏதேனும் ஒரு காரியம், பணம் சம்பந்தமான விஷயங்கள், எதையாவது ஒன்றை மனதிற்குள் நினைத்து கொண்டு இது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு நீ செய்ய தொடங்கு. நிச்சயமாக நல்ல பலன்கள் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, எதனால் அவமானப்பட்டாயோ அதுவே இனி உன் வாழ்க்கையில் பேராதாரமாக மாறப்போகின்றது. இது இல்லை என்றுதானே உன்னை ஒதுக்கி வைத்தார்கள். இது இல்லை என்றுதானே உன்னை காயப்படுத்தினார்கள். இன்று இதுவெல்லாம் உன்னிடத்தில் வந்து சேர்ந்து விட்டது. இவையெல்லாம் உன்னை வந்து சேரும் பொழுது விட்டு விலகிச் சென்றவையெல்லாம் உன்னை தேடி வரும். அந்த நேரத்தில் ஒவ்வொருவரினுடைய நிலையையும் நீ சரியாக புரிந்து கொள்ளலாம். இந்த வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்பதனை தெரிந்து கொண்டு அதை நீ சரியாக செய்து விடலாம். நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கானதாக மட்டுமே இருக்கும். என் குழந்தை, நம்பிக்கையை இழந்து விடாதே. வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா சந்தோஷங்களும் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கானதாக மாற வேண்டும். நீ செய்கின்ற எல்லா செயல்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக மாறிவிட வேண்டும். நல்ல நேரம் உனக்கு வந்து கொண்டிருக்கின்றது. ஆசைப்பட்ட அத்தனையும் உன்னை வந்து சேர்வதற்கான சூழ்நிலைகள் கூடி வந்து விட்டது. இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வேதனைப்பட வேண்டாம். உன்னோடு நான் இருக்கும் வரை உன் நிலையை உயர்த்தாமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன். இந்த அம்மா உன் நிலையை உயர்த்தாமல் வேறெங்கும் சென்று விடவும் மாட்டேன் என்பதனை நீ நம்பிக்கையோடு புரிந்து கொண்டால் போதும். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.